புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ரெயின்போ நகர், வெங்கடா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் பொதுமக்களிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெங்கல் புயல் இரவு கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று பிற்பகல் 2 மணி முதல் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல்வேறு பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக பிரதான சாலையில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே மரங்களும் விழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரெயின்போ நகர், வெங்கட நகர், கிருஷ்ணா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளிலும் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேறி வருகின்றனர். மேலும் முதல் தரைத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல் தளத்திற்கும் புகுந்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதுமாக தற்போது மழைநீரில் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் முற்றிலுமாக மழைநீரில் சேதமடைந்திருக்கின்றன. மேலும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் வீடுகளில் தரைத்தளம் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த தரைத்தளத்தில் வசிக்கக்கூடியவர்கள் முதல் தளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் நடந்து வரக்கூடியவர்கள் பார்க்கலாம், இடுப்பு அளவிற்கான அந்த தண்ணீர் என்பது இருக்கிறது. ஏனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து வெளியேறுகிறார்கள். தற்போது இந்த பகுதி மக்கள் ஐயா வணக்கம், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? சார், இந்த இடத்துல வீடு கட்டின்னு 52 வருஷம் ஆகுது. இப்போ இந்த மழை தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த நீர் வழி போகிற அந்த தடமும் கடலும் ஒன்றா சேர்ற இடத்துல கடலுடைய சீற்றம் இந்த இடத்த விட அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கடலினுடைய சீற்றம் தணிஞ்சாதான் இங்கே இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடியும். இது இரவு நேரத்தில் நேற்று 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தாங்க இந்த மழை அதிகமாக இருந்தது. அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அது. அந்த நேரத்தில் என்ன மாரி ஆளுங்க மூழ்கிக்கிட்டு வீட்டில் தண்ணி வந்தது அதை கன்ஃபார்ம் பண்ணி அது என்னென்ன செய்யணுமோ ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தோம். இப்போ ஒரு சிலர் தூங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் கீழ்ப்பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க துணி, அவங்க மணி எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு மாடியில் பக்கத்து வீட்டில் அங்கங்கே போய் தஞ்சம் அடையிற ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து வெளியேறி வருகிறார். அந்த காட்சியில் நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியை விட்டு அவர்கள் உறவினர் வீட்டுக்கோ வேறு பகுதிகளுக்கோ இங்கிருந்து தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். ஏனென்றால் இந்த பகுதியில் தரைத்தளம் முழுவதுமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் முற்றிலுமாக இந்த வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கின்றன. இதனால் அங்கு வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் அவர்கள் தற்போது தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். முதல் தளம் இருப்பவர்கள் முதல் தளத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் தரைத்தளம் மட்டுமே உள்ளவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை காலி செய்து வெளியே செல்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட இந்த கனமழை என்பது 13 மணி நேரத்திற்கு மேலாக பெய்திருக்கிறது. புதுச்சேரியை வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் மரம் முறிந்திருக்கின்றன. போக்குவரத்தும் ஸ்தம்பித்திருக்கிறது. எனவே உடனடியாக இந்த நீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை அரசு துரிதப்படுத்தினாலும் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களோ சரி, ஜேசிபி இயந்திரங்களோ சரி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இல்லாதனால் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளிலும் சரி, அதே போல இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளிலும் சரி சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கிறது.